Hi guys, welcome to CDT Sports and Gaming. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் டீமோட அப்டேட்ஸ் தான். சோ சாகர் ராத்திக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மென்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 மேட்ச் தோல்விக்கு அப்புறம் ஒரு மேட்சை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் ஒரு தோல்வி நிலைமைக்கு தான் போயிருக்காங்க தமிழ் தலைவாஸ். சோ இந்த தமிழ் தலைவாஸ்க்கு என்னதான் பிரச்சனை இருக்கு, சோ என்ன விஷயங்கள் தமிழ் தலைவாஸ் மாத்திரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண போற முடியும் அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வாங்க ரொம்ப பேசாம நேரா வீடியோக்குள்ள போலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. And first thing வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வந்து கேப்டன் சாகர் ராத்திக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்டா ஒரு ரைட் கார்னர் தான் வந்து சைன் பண்ணாங்க. சோ அந்த ரைட் கார்னரோட பேர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் பேர் வந்து நிதின் சண்டல். சோ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 சீசன் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் முன்னாடி ப்ளே பண்ணிருக்காரு. ஐ மீன் 2 சீசன்ல ஒரு சீசன் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு ப்ளே பண்ணாரு. அண்ட் இன்னொரு சீசன் வந்து யாருக்கு ப்ளே பண்ணாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தபாங் லீக் ப்ளே பண்ணாரு. இந்த 2 சீசன் வந்து அவர் ப்ளே பண்றது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 11 மேட்ச் வந்து ப்ளே பண்ணிருக்காரு. அதாவது 11 மேட்ச் வந்து ப்ளே பண்ணிருக்காரு அந்த மனுஷன். ஆனா அந்த 11 மேட்ச்லயே அவரால் வந்து பெருசா இம்பாக்ட் மேக் பண்ண முடியுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய இம்பாக்ட் வந்து அவரால் வந்து கொடுக்க முடியல. அந்த 11 சீசன் ப்ளே பண்ணதுலயும் அவருடைய ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 டேக்கிள் பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் he has not been a very ஒரு ப்ரொலிஃபிக்கான பிளேயரா இருந்தார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவ்வளவு பெரிய ப்ரொலிஃபிக்கான ஒரு பிளேயரா இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் வி ஹாட் ஒரு எப்படி சொன்னா அமீர் ஹுசைன் பஸ்டாமிக்கு அடுத்து ஒரு பேக்கப் ஒரு ரைட் பேக் தேவை. ஐ மீன் ரைட் பேக் மீன்ஸ் ரைட் கார்னர்ல ஒரு பிளேயர் தேவை அப்படின்ற ஒரு காரணத்தால தான் வந்து நிதின் சண்டல் வந்து சைன் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இவர் வந்து ஹரியானா சீரிஸ் மேட்ச்லயுமே வந்து பெஞ்ச்ல அவைலபிள், அதாவது வந்து ஸ்குவாட்ல வந்து அவைலபிளா இல்ல, டீம் கூட வந்து அவைலபிளா இருந்தாரு. அந்த நம்முடைய ரிசர்வ் பிளேயர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க பாத்தீங்கன்னா கோச் கூட, அந்த ஏரியால வந்து ஒரு உட்காந்துருந்தாரு. சோ இவர் தான் வந்து தமிழ் தலைவாஸ் வந்து சைன் பண்ணாரு. அண்ட் இவரை பத்தி சொல்லணும்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேபி ஒரு நல்ல ஒரு பிளேயரா இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு பேக்கப் ஆப்ஷன் தேவை. அமீர் ஹுசைன் சப்போஸ் அமீர் ஹுசைன் ஃபர்ஸ்ட் இன்ஜுரி ஆயிட்டாருன்னா அவருக்கு ஒரு பேக்கப் வேணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வந்து இவர் சைன் பண்ணாரு. சோ இவரை வந்து ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும் இவர் எந்த மாதிரி ஒரு பிளேயர் எப்படி நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு மேபி தேவைப்பட்டா யூபி யூதர்ஸ் கூட வரப்போற மேட்ச்ல வந்து தமிழ் தலைவாஸ் வந்து இவர் யூஸ் பண்ணி பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சரி வாங்க நம்ம வந்து இப்போ ஹரியானா சீரிஸ் தமிழ் தலைவாஸ் மேட்ச் மட்டும் வருவோம். இந்த மேட்சை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்றதுன்னா கிட்டத்தட்ட தமிழ் தலைவாஸ் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தாங்க சொல்லி அவங்க ஈஸியா ஒரு ஜெயிக்க வேண்டிய மேட்சை ரொம்ப மோசமா தோத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி இன்ஃபேக்ட் அட்லீஸ்ட் டையாவது பண்ணிக்கலாம் அந்த மேட்ச். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா மேட்ச் 35th மினிட் வரைக்கும் தமிழ் தலைவாஸ் கையில தாங்க இருந்துச்சு. 35 நிமிஷம். அதாவது தமிழ் தலைவாஸோட சீசன், அதாவது இத்தனை வருஷமா இந்த ஒரு 10-11 வருஷம் பிகே நடந்துகிட்டு இருக்கு. இதுல தமிழ் தலைவாஸ் மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேல வந்து பிளே பண்றாங்க நினைக்கிறேன் பிகேல. இந்த 6 வருஷமே வந்து நல்லா பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. தமிழ் தலைவாஸ் வந்து முதல்ல ஒரு 30 நிமிஷத்துல 35 நிமிஷம் நல்லா பிளே பண்ணுவாங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல தான் எப்பவுமே வந்து ஒரு தோல்வியை வந்து தமிழ் தலைவாஸ் வந்து அடைவாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ இந்த மேட்ச்லயும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 38 மினிட் வரைக்கும் கூட தமிழ் தலைவாஸ் ஒரு நல்ல ஒரு ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமையில இருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல வந்து தமிழ் தலைவாஸ் ஒரு ஆல் அவுட் நடந்திருக்கும். சோ தமிழ் தலைவாஸ் வந்துட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா ஒரு சாலிடான ஒரு ஸ்டார்டிங் 7 இல்லங்க டீமுக்கு வந்துட்டு. இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் தி சீசன் வந்து பாத்தீங்கன்னா முதல் 6 மேட்ச்ல வந்து ஒரு ஸ்டார்டிங் 7 யூஸ் பண்ணிருப்போம். அந்த ஸ்டார்டிங் 7 வந்து பக்காவும், ஐ மீன் முதல் 6 மேட்ச் முதல் 5 மேட்ச்க்கு ஒரு பக்காவான ஸ்டார்டிங் 7, அதுல 3 மேட்ச் வின் பண்ணி நல்லா வந்து பண்ணிருப்பாங்க. அப்புறம் டை எல்லாம் பண்ணிருப்பாங்க. சோ நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கண்டினியூஸா அந்த ஸ்குவாட் வந்து அப்படியே வந்து தோல்வி அடைய ஆரம்பிச்சு. இதுக்கான ஒரு பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜில ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் தலைவாஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா நம்ம டீம்ல வந்து 7 பேர் இருக்காங்க, இந்த 7 பேர் நம்ம வந்து ஆட வச்சோம் அப்படின்னா இந்த 7 பேர் வந்து நமக்கு வந்து பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாங்க. பட் நம்ம என்ன யோசிக்கணும்னா இப்போ ஒரு மேட்ச் வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் கூட ப்ளே பண்ணுவோம். தெலுங்கு டைட்டன்ஸ் கூட ப்ளே பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டீம் வந்து வேற மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த டீமுக்கு எதிராக வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டோம். அடுத்த மேட்ச் புனேரி பல்டன் கூட, புனேரி பல்டனுக்கும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம அவங்களையும் வந்து தோக்கடிச்சிருவோம். அப்படியே வந்து நீங்க ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹரியானா சீரிஸ் மேட்ச் எடுத்தீங்கன்னா அதே டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா வந்து வின் பண்ண முடியாது. அதான் வந்து கிட்டத்தட்ட பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா சரி ஹரியானா சீரிஸ் மேட்ச் முன்னாடி நம்ம பெங்கால் வாரியர்ஸ் மேட்ச் தொடர்ந்து 4 மேட்ச் தோத்து வந்ததுக்கு அப்புறமா வந்து பெங்கால் வாரியர்ஸ் கூட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண கோச் கம்ப்ளீட்டா வந்து டீமை சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி என்னன்னா வந்து கார்னர்ல சாகில் குலியா வெளில தூக்கிட்டு இவரை யூஸ் பண்ணாரு, நிதேஷ்குமார் யூஸ் பண்ணாரு. இது வந்து ஆங்கிள் ஹோல்ட் போட்டது ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை யூஸ் பண்ணாரு. சோ அது மட்டும் இல்லாம எல்லாருமே என்ன பண்ணா நீங்க போயிட்டு அட்வான்ஸா டேக்கிள் பண்ணுங்க, டேக்கிள் பண்றதுக்கு மட்டும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க, போயிட்டு அட்வான்ஸா டேக்கிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பாரு போல. சோ அட்வான்ஸா வந்து டேக்கிள் பண்ணாங்க. பெங்கால் வாரியர்ஸ் மேட்ச்ல அது மட்டும் பக்காவா யூஸ் ஆச்சு, வின் பண்ணும். சேம் திங் ஹரியானா சீரிஸ் மேட்ச்ல யூஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஹரியானா சீரிஸ் மேட்ச்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஸ்ட்ராட்டஜி அட்வான்ஸா போய் டேக்கிள் பண்றதுல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ஈஸியா பாயிண்ட் கொடுத்தாங்க. ஏன்னா இப்ப அமீர் ஹுசைன் பஸ்டாமி டேக்கிள் பண்ண போறாருன்னா அவருக்கு பேக்கப் கொண்டு லெஃப்ட் கார்னர் வந்து நிதேஷ் உள்ள வராரு. என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 2-3 சிச்சுவேஷன்ல இதே மாதிரி 2 பேர் வரும்போது ஒரு பாயிண்ட் போக வேண்டிய இடத்துல 2 பாயிண்ட் வந்து தமிழ் தலைவாஸ் போயிடுச்சு. சோ இதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. அதாவது என்னன்னா தமிழ் தலைவாஸ் வந்து ஒரு மேட்ச்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிப்போம். பெங்கால் வாரியர்ஸ் மேட்ச்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம், ஹரியானா மேட்ச்க்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். அடுத்து யூபி யோதாஸ் மேட்ச் வருதுன்னா யூபி யோதாஸ் கூட வந்து வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். பட் தமிழ் தலைவாஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டா போதும், அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம வந்து ஒரு சீசன் ஓட்டிடலாம் அப்படின்றத திங்க் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சோ அந்த ஸ்ட்ராட்டஜி மேக் பண்றதா ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கு தமிழ் தலைவாஸ்க்கு. அடுத்த பொசிஷன் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. அதை பாக்குறப்ப நம்ம தமிழ் தலைவாஸ்ல பாசிட்டிவ் என்னன்றத நம்ம வந்து பாத்துருவோமா. சோ லாஸ்ட் 2 மேட்ச் பெங்கால் வாரியர்ஸ் பண்ண ஹரியானா சீரிஸ் மேட்ச்ல வந்து இந்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
நமக்கு வந்துட்டு நிதேஷ் வந்து கார்னர்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதான் வந்துட்டு கவர் பிளேயரா தான் வந்து நிதேஷ் யூஸ் பண்றோம். பட் இருந்தாலும் ஆக்டிவ் ஹோல்லாம் சூப்பரா போட்டு இருந்தார் நிதேஷ். இன்ஃபேக்ட் சாய் குலியாக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்டா அவர் இப்போ வந்து லெஃப்ட் கார்னர்ல பிளே பண்ண வச்சுக்கணும், நல்லாவே வந்து பிளே பண்றாரு. சோ அவருடைய ஒரு ஃபார்ம் தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஊந்து சக்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா. சோ அவருடைய ஃபார்ம் இஸ் பெஸ்ட் திங் ஃபார் தமிழ் தலைவாஸ். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அமீர் ஹுசைன் பஸ்டாமியோட எழுச்சி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அன்புவின் எழுச்சி மாதிரி அமீர் ஹுசைன் பஸ்டாமியோட எழுச்சி. கேப்டன் சாகர் ராத்தே ரைட் கார்னர்ல இல்ல. சோ ரைட் கார்னர் ஃபில் பண்றதுக்கு ஒரு பிளேயர் தேவை. அமீர் ஹுசைன் பஸ்டாமியை கொண்டு வந்தாங்க. பட் பஸ்டாமி வந்து பாத்தீங்கன்னா சாகர் ராத்தே இருக்கும்போது வந்து பிளே பண்ணாருன்றப்போ அவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தது இல்லை. என்னடா இவன் ஏன்டா பிளே பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் 1-on-1 சிச்சுவேஷன் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன் வரும்போது அமீர் ஹுசைன் பஸ்டாமி தாறுமாறா பெர்ஃபார்ம் பண்ணாரு. சோ அமீர் ஹுசைன் பஸ்டாமியும் வந்துட்டு சாகர் ராத்தேயோட பொசிஷனை கிட்டத்தட்ட ஒரு 80% வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படிதான் சொல்லுவாங்க. சோ அமீர் ஹுசைன் பஸ்டாமியோட எழுச்சியும் சூப்பர் ஃபார் தமிழ் தலைவாஸ். சோ அதுக்கு அடுத்த பட்சமா இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொயின் ஷஃபாகியோட ஒரு எழுச்சி, இவரையுமே வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். சோ மொயின் ஷஃபாகியை வந்துட்டு பெங்கால் வாரிஸ் மேட்ச் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில மேட்ச் வந்துட்டு சப்ஸ்டியூட் இறக்கி பார்த்தோம். பட் லாஸ்ட் மேட்ச்மே வந்து பாத்தீங்கன்னா 7 பாயிண்ட் இருந்தாரு. ஹரியானா சீரிஸ் மேட்ச்மே வந்து மொயின் ஷஃபாகி வந்து ஒரு 7 பாயிண்ட் இருந்தாரு. சோ மொயின் ஷஃபாகியோட எழுச்சியுமே வந்து தமிழ் தலைவாஸ்க்கு ரொம்ப ஒரு எப்படி சொன்னா ஒரு பெஸ்டா இருக்குது. ஏன்னா இப்ப இந்த 3 பேர் வந்துட்டு கண்டிப்பா நம்ம இந்த டீம் விட்டு தூக்க முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். சோ இந்த 3 பேரை தாண்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட ஃபார்ம் தான் நம்ம தமிழ் தலைவாஸ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த 3 பேர் கன்ஃபார்ம் ஸ்டார்டர்ஸ், இந்த 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு பாசிட்டிவாவே இருக்கு. அண்ட் அப்படி நம்ம வந்து தமிழ் தலைவாஸோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த சீசன் வந்து நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் தமிழ் தலைவாஸோட ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லலாம். நரேந்திர கண்டனோட ஒரு ஃபார்ம் தான் தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு, ஒரு நெகட்டிவாவும் இருக்கு. ஏன்னா தமிழ் தலைவாஸ் வரைக்கும் ஜெயிச்ச மேட்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நரேந்திர கண்டல அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. சோ இன்ஃபேக்ட் நம்ம தமிழ் தலைவாஸ் இந்த சீசன் வந்து ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 4 மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட நரேந்திர கண்டல 3 மேட்ச் வந்து சூப்பர், 4 மேட்ச்மே வந்து சூப்பர் போட்டுருக்காங்க. தமிழ் தலைவாஸ் வந்துட்டு வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு வந்து நரேந்திர கண்டல ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்தாகும். சோ நரேந்திர கண்டல ஃபார்ம்ல இருந்தா கண்டிப்பா வந்து தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஏன்னா இப்போ லாஸ்டா நம்ம தோத்த மேட்ச்ல எல்லாமே வந்து நரேந்திர கண்டல பெரிய ஃபார்ம்ல இருக்க முடியல. நரேந்திர கண்டல வந்து போயிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு போனஸ் போட ட்ரை பண்றாரு. ஒரே காரணம் லெஃப்ட் கார்ல ட்ரை பண்றாரு, லெஃப்ட் கார்ல ஆங்கிள் ஹோல்ட் பிடிக்கிறாங்க, முடிஞ்சு அவ்வளவு டேக்கிள் ஆயிட்டு வந்துடும். இதே மாதிரி தான் வந்து அவர் டேக்கிள் ஆகி வந்துட்டு இருக்கிறதுனால அவர் அதுக்கு வந்துட்டு ஏதாவது வந்து ட்ரைனிங் எடுக்கணும். சோ நம்ம லெஃப்ட் கார்ல போனா அவுட் ஆகுமா, சரி ஓகே நம்ம அவருக்கு நரேந்திரோட லெஃப்ட்ல போறா அவர்கிட்ட அவர் விட்டுருமா. சோ நம்ம வந்துட்டு நம்மளோட ரைட் சைடுக்கு போ, ரைட் சைட்ல போயிட்டு நம்ம வந்துட்டு லைட்டா வந்துட்டு ஒரு பேக் ஹீலா போட்டு சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்றது திங்க் பண்ணி பாக்கணும் நரேந்திர வந்துட்டு. சோ அவர் கொஞ்சம் டுக்கீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி, ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் டுக்கீஸ் எல்லாம் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த சீசன் அவ்வளவு பெரிய டுக்கீஸ் வந்து நரேந்திர கண்டல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ நரேந்திர கண்டல ஹோப்ஃபுல்லி இதை வந்து ஓவர் கம் பண்ணா தமிழ் தலைவாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ் தலைவாஸ் ஸ்குவாட்ல வந்து புரியாத ஒரு விஷயம் என்னன்னா நம்ம டீம்ல எதுக்காக நம்ம வந்து அபிஷேக் அதுக்கப்புறம் வந்துட்டு அனுஜ் காவடி இவங்க 2 பிளேயர்ஸ் நம்ம வந்து எதுக்கு இன்னும் ஸ்டில் டீம்ல வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாவே புரியலங்க. அபிஷேக் இந்த சீசன்ல வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அனுஜ் காவடியே நியூ யங் பிளேயர் சைன் பண்ணாங்க, அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே அந்த அளவு வந்து பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. பட் ஸ்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸ்டில் நம்மளுடைய கோச் சேர்லாதான், கோச் உதயகுமார் அப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் கோச் சேர்லாதனா வந்துட்டு இவங்க 2 பேரும் ட்ரஸ்ட் பண்ணி ஸ்டார்டிங் 7ல வச்சுக்கிறாங்க. என்ன ரீசன் புரியல. சோ இதுக்கு முந்தின சீசன் கூட பாத்தீங்கன்னா அபிஷேக் வந்துட்டு நல்ல ஒரு அட்வான்ஸ் டேக்ல போயிட்டு டேஷ் பண்ணுவார். அதாவது வந்துட்டு ரைடர் உள்ள வந்து பாயிண்ட் எடுத்து ஓவர போற ட்ரை பண்றான் அப்படின்னா ஓங்கி போய் ஒரு டேஷ் பண்ணி வெளில தள்ளி விடுவாரு. அதனால வந்து நமக்கு தமிழ் தலைவாஸ் மட்டும் பாயிண்ட் வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த சீசன்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் உடைய டேஷிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் போன சீசன்ல வந்துட்டு ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா அதுல 40-50 பாயிண்ட்ல வந்து 20-25 பாயிண்ட் டேஷ் பண்ணி தான் பாயிண்ட் எடுத்திருப்பாரு. இந்த சீசன்ல வந்து ரொம்ப கம்மியா தான் பாயிண்ட் எடுத்து, ஒரு சூப்பர் 5 கூட இது வரைக்கும் இன்னும் ஒரு ஹை 5 கூட போட்டது இல்ல. இது வரைக்கும் அவர் எடுத்த பாயிண்ட்ஸ்ல வந்து டேஷிங் எடுத்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேஷிங் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்து நான் பாக்கவே இல்லை. ஏன்னா அவருடைய ஃபிட்னஸுமே வந்து கம்மி பண்றது. மேபி நான் வந்து இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும் இருந்தீங்கன்னா அபிஷேக் உடைய ஒரு ஃபிட்னஸ் வந்து நல்லா இருக்கு. சோ மேபி அவர் வந்து ஒரு டேஷிங் டேக்லருக்கு பதிலாக வந்து ஒரு ஆங்கிள் ஹோல்ட் போடக்கூடிய டேக்லர் அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணேன். பட் ஸ்டில் அவருக்கு வந்து அவரோட ரோல்ல ஒரு கிளாரிட்டி இல்லையோ அப்படின்னு சொல்லி அவர் போய் டேஷ் பண்றதா இல்லைன்னா வந்து ஆங்கிள் ஹோல்ட் போறதா அப்படின்றது தெரிய மாட்டேது. சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டீமோட ஒரு வீக்கஸ்ட் லிங்கே வந்து அபிஷேக் தான். ஏன்னா எந்த ஒரு ரைடர் வந்தாலும் யார முதல்ல டச் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்கன்னா அபிஷேக் டச் பண்ணா நமக்கு ஈஸியா பாயிண்ட் கிடைக்கும் சொல்லிட்டு தான் வந்து ஈஸியா அபிஷேக் வந்து டச் பாயிண்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. நிறைய மேட்சஸ் வந்து தோல்வி அடைஞ்சது காரணம் என்னன்னா அபிஷேக் வந்து ஈஸியா எல்லாருமே அவுட் ஆகிட்டு போறதா. இப்போ ஒரு 20 பாயிண்ட் வந்து ஆப்போனன்ட் ஒரு 30 பாயிண்ட் ஆப்போனன்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த 30 பாயிண்ட் வந்துட்டு அது எப்படினாலும் ஒரு 15 பாயிண்ட் டேக் ரைடர்ஸ் வந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த 15 பாயிண்ட்ல ஒரு 5 பாயிண்ட்ல இருந்து 6 பாயிண்ட் வந்து ரைடர்ஸ் வந்து அபிஷேக் டச் பண்ணி பாயிண்ட் எடுத்துட்டு போனதா இருக்கும். சோ இது வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டும். சோ ஏன்னா அபிஷேக் வந்துட்டு இப்ப நம்ம வெளில கொண்டு போகலாம் அப்படின்னாலும் அவருக்கு பதிலா நம்ம வந்து உள்ள கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அஷிஷ் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரொனாக் இருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம டீமோட கேப்டன் சாயல் குலியாவே நம்ம வந்து பெஞ்ச் தான் வச்சிருக்கோம். இல்லைன்னா வந்துட்டு சந்திரன் ரஞ்சித் யூஸ் பண்ணலாம். ஏங்க லாஸ்ட் 2-3 சீசன் வந்து தமிழ் பிளே பண்ணா ஹிமான்ஷு இருக்காருங்க. ஹிமான்ஷு என்னங்க தப்பு பண்ணாரு? எல்லா இந்த லாஸ்ட் 2-3 சீசன் வந்துட்டு
ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்ற ரோல ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருந்தார் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு. பட் இந்த சீசன் வந்து அவரை கொண்டு போய் நம்ம வந்து வெளில உட்கார வச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் நீங்க வந்து அபிஷேக் இருக்க ஃபார்முக்கு ஹிமான்ஷு உள்ள கொண்டு வரலாமே, ஏன் அப்படின்றதான் புரியல. அண்ட் சேம் திங் அனுஜ் கவுடேக்கு தான் இந்த சீசன் தான் பிளே பண்றாரு. 8 மேட்ச் 10 மேட்ச் வந்து தமிழ் தலைவாஸ் பிளே பண்ணிருக்காரு. அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவர் வந்து ரெய்டர் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. ஆனா அவர் வந்து டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்றாரு. ஒரு ரெய்ட் கூட நான் போய் பார்த்தது இல்ல. சோ மேபி நீங்க வந்து அவருக்கு பதிலா ஆஷிஷ் இல்லாட்டி ரோனாக் உள்ள கொண்டு வரலாமே. ஏன்னா இப்ப தமிழ் தலைவாஸ் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ராப்ளம் என்ன, நம்மளுடைய கவர்ஸ் தான். மோஹித் வந்து இன்ஜுரி ஆயிட்டு போயிட்டாரு, அபிஷேக் ஃபார்ம்ல இல்ல. அப்ப புதுசா வந்து கவர்ஸ்ல புது பிளேயர்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ நீங்க வந்து ஆஷிஷ் ரோனாக் அதுக்கப்புறம் வந்து இவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஹிமான்ஷு நீங்க வந்து கவர்ஸ்ல. சோ தமிழ் தலைவாஸ் கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மாத்தி பார்க்கணும். சோ இவங்களுமே வந்து ஒரு நெகட்டிவா தான் இருக்காங்க தமிழ் தலைவாஸ் ஃபார்ம்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வந்து டேக்கிள் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா ஹீப் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஆப்போனன்ட் நம்ம போய் எடுக்கும்போது 1 பாயிண்ட் தான் எடுத்துட்டு வரும். அதாவது போனஸ் பாயிண்ட் கூட போறது. போனோம்னா ஒரு பிளேயரை டச் பண்ணிட்டு உள்ள வந்துடும், நமக்கு வந்து 1 பாயிண்ட் கிடைக்குது. இதே ஆப்போனன்ட் டீம் வந்து நம்ம ரேட் பண்ண வரும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் நம்ம வந்து ஃப்ரீயா பாயிண்ட்ஸ் கொடுத்துரும். ஃப்ரீ பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம்னா எப்படி தெரியுமா கொடுக்குறோம், அதாவது 1 பாயிண்ட் மட்டும் கொடுக்க மாட்டோம். கொடுத்தா மட்டும் இருந்தாங்க சார் மல்டிபிள் ரேட் பாயிண்ட் சார் வச்சுக்கோங்க சார். 2 பாயிண்ட் வேணுமா சார், 2 பாயிண்ட் வேணுமா உங்களுக்கு 3 பாயிண்ட் வேணுமா சார், எத்தனை பாயிண்ட் சார் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் எப்பவுமே வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சோ தமிழ் தலைவாஸ் அந்த ஒரு விஷயத்தை வந்து கம்மி பண்ணாலே போதீங்கன்னா இப்ப ஆங்கிள் வேர்ல்ட் வந்து அமீன் ஹுசைன் பஸ்டாமி ரைட் கார்னர்ல போடுறாரு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் கார்னர் இருக்க நிதேஷ் என்ன பண்ணுவாரு, அவர் ஓடி வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ண வர அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவார். அந்த டைம்ல என்ன ஆகும்னா அந்த ஆங்கிள் வேர்ல்ட் மிஸ் ஆகி ரைடர் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவோம். இவரே போயிட்டு வேணும்னே வந்து மிட் லைன்ட்ட போயிட்டு இந்த டச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தமிழ் தலைவாஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். சோ மல்டிபிள் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்குறது, அதாவது பாயிண்ட் 1 பாயிண்ட் எடுத்தோம்னா அதுக்கு 3 பாயிண்ட் தமிழ் தலைவாஸ் திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கு. சோ இந்த விஷயத்தை தமிழ் தலைவாஸ் கண்டிப்பா வந்து சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். அண்ட் லாஸ்ட் திங் என்னன்னா தமிழ் தலைவாஸ் ஏன் வந்து போனஸ் பாயிண்ட் எடுக்க மாட்டாங்க. எனக்கு ஸ்டில் இந்த சீசன்ல வந்து புரியாத விஷயம் என்னன்னா சீசன் ஸ்டார்டிங்ல வந்து தமிழ் தலைவாஸ் வந்து நல்ல போனஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் மிட் சீசன் அந்த 4 மேட்ச் தோல்வி வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 மேட்ச் தோல்வி அடைஞ்சது ரீசன் என்ன, தமிழ் தலைவாஸ்னால போனஸ் போட முடியல. ஆனா ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் வந்து ஈஸியா வந்து போனஸ் போட்டு போறாங்க. நேத்து மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வந்து வருவாரு பின்னாடி போனஸ் பாயிண்ட் போட்டு போயிடுவாரு. ஏன் நம்ம டீம் டிஃபென்ஸ் வந்து அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஆங்கிள் போர்டு போட ட்ரை பண்ணிருக்கலாமே. ஏன்னா ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல நம்ம தமிழ் தலைவாஸ் யூஸ் பண்ணதுன்னா ஒரு ஹைலைன் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா புனேரி பண்டன்ஸ்லாம் வந்து ஈஸியா போனஸ் பாயிண்ட் போட்டு போவா அப்படின்றது தெரியும். அதனால என்ன பண்றோம்னா நம்ம ஹைலைன் டிஃபென்ஸ் ஆடும், போனஸே எடுக்க விடக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க போனஸே கொடுக்காம ப்ளே பண்றாங்க. பட் எண்ட் ஆஃப் தி சீசன் என்ன பிரச்சனை ஆச்சு, ஐ மீன் எண்ட் ஆஃப் சீசன் மிட் ஆஃப் தி சீசன்ல என்ன ஆச்சுன்றது இப்ப 4 மேட்ச் தோல்வியில வந்து தமிழ் தலைவாஸ்ல ஒரு பெரிய போனஸ் போட்ட மாதிரியே தெரியல. எனக்கு வந்து அவருக்கு போனஸ் போடுறாங்களான்றதே தெரிய மாட்டேங்குதுன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. சொற்ப போனஸ், அதாவது 1-2 போனஸ் பாயிண்ட் மட்டும் தான் தமிழ் தலைவாஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். போனஸ் பாயிண்ட் போட்டாதான் நம்ம டீம் வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சோ இதனால தான் தமிழ் தலைவாஸ் இருக்கக்கூடிய ஒரு மைனஸா இருக்கு. தமிழ் தலைவாஸ் வந்து பிளஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, மைனஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ ஹோப்ஃபுல்லி தமிழ் தலைவாஸ் அப்கமிங் மேட்சஸ் வந்து என்னென்ன மேட்சஸ் இருக்கு அப்படின்னு யூபி ஓதாஸ் கூட தான் அடுத்த 2 மேட்சுமே இருக்கு. ரெண்டுமே வந்து 8 மணி மேட்ச். சோ என்னைக்கு பிளே பண்றாங்க அப்படின்னு ஒரு மேட்ச் வந்து நவம்பர் 22 இருக்கு, இன்னொரு மேட்ச் நவம்பர் 26 இருக்கு. சோ ஹோப்ஃபுல்லி தமிழ் தலைவாஸ் இந்த 2 மேட்சுமே வந்து இந்த சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரணும். சோ அபிஷேக் அப்புறம் அனுஜ் கவுடி இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அட்லீஸ்ட் தமிழ் தலைவாஸ் வந்து பெஞ்ச்ல உட்கார வச்சுதாங்க ஆகணும். ஏன்னா ஹிமான்ஷு ஒரு நல்ல பிளேயர், அவரை கண்டிப்பா பிளே பண்ண வச்சே ஆகணும். ஏன்னா வந்துட்டு நல்லா பிளே பண்ணிருக்கூடிய ஒரு பிளேயர் எப்படி கொஞ்சம் பெஞ்ச் பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேது. சோ உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, டாடா பை பை, see you from CTD. நன்றி, வணக்கம். In my next video guys, நன்றி, வணக்கம்.